கடவுளுடன் சில நிமிஷங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, நற்கருணையில் வீற்றிருக்கும் என் அருமை தெய்வமே, ஒரு புதிய நாளிலே என்னை வாழுவதற்காக தட்டி எழுப்பி இரட்டிப்பின் ஆசிரால் என்னை நுரைத்தீரே. நன்றி தெய்வமே. கடந்த ராத்திரி பூராகவும் கண்ணுக்குள் மணியாக என்னை காத்தீரே. நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் என்னை ஆசிரோடு வழிநடத்தப் போகின்றீரே. நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையின் கிருபை என்னை தொடரப் போகிறது. நன்றி ஆண்டவரே. என்னை உம்முடைய செட்டையின் மறைவிலே எல்லா வேளைகளிலும் எல்லா நாட்களிலும் வைத்து பத்திரப்படுத்தி காத்தருள்வீராக. உம்முடைய காவல் தூதர்கள் வளமை போன்று என்னை சூழ்ந்து நிற்பார்களாக. அதனால் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் எதுவுமே என்னை நெருங்கி வந்து விடாமல் பாதுகாத்தருள்வீராக. தகப்பனே, என்னை ஆசிர்வதித்தருளும். என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்தருளும். என்னை சுற்றி இருக்கின்ற அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். ஏன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய சகலரையும் உம்முடைய அருட்கரத்தினால் ஆசிர்வதித்தருளும். விசேஷித்த விதமாக யாரெல்லாம் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ துறவர பணி வாழ்விலே அர்ப்பணிப்பு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆசிரும் கிருபையும் நன்மையும் பெற்று வாழ உதவி செய்வீராக. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீரே எந்நாளும் பிரசன்னமாய் இருப்பீராக. நாங்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே யாரெல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ, கைவிடப்பட்ட நிலையில் அனாதைகளாக, விதவைகளாக, வாழ்விலே விரக்தியின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் மீது உம்முடைய தயவை நிறைவாக பொழிந்து இவர்களுக்கு தேவையான வாழ்வின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்து புது பாதைகளை இவர்களுக்கு காண்பிப்பீராக. தகப்பனே, இன்றைய தேதிகளிலே இந்த உலகத்தையே கொடூரமாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய வைரஸ் கொள்ளை நோயை முற்றும் முழுவதுமாக அழித்து போடுவீராக. தகப்பனே, இன்று நான் என்னென்ன காரியங்களிலெல்லாம் இறங்கப் போகின்றேனோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் என்னென்ன தடைகள் இருக்கக்கூடுமோ அவற்றையெல்லாம் எனக்கு முன்பாகவே உம்முடைய சமூகம் சென்று தகர்த்து போட்டு நான் அந்தந்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வதாக. மேலும் ஆண்டவரே, நீர் பிரியப்படுவதன்படி நானும் என்னுடைய வீட்டாரும் என்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் மகிழ்வோடு வாழ கட்டளையிடுவீராக. இதன் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய சகலரும் உம்முடைய அன்பை, உம்முடைய மகிழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்வீராக. அப்பா தகப்பனே, இந்த உலக வாழ்விலே நான் பலவீனன் கிடையாது, உம்முடைய பலம் பெற்ற பிள்ளை. எனவே பலவீனத்தை எதிர்த்து போராடுகின்ற வல்லமையை எனக்குள்ளே தருவீராக. நான் வியாதிப்பட்ட பிள்ளை கிடையாது, உம்முடைய ஆரோக்கியம் பெற்ற பிள்ளை. எனவே எனக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியை எதிர்த்து போராடுகிற சக்தியை எனக்குள்ளே நிறைவாக தருவீராக. தோற்று போன பிள்ளை நான் கிடையாது, உம்முடைய வெற்றியின் பிள்ளை. ஆகவே வாழ்விலை சந்திக்கக்கூடிய தோல்விகளை எதிர்த்து போராடுகின்ற வல்லமையை எனக்குள்ளே கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நான் அடிமைப்பட்ட தீமையான பழக்க வழக்கங்களுக்குள் வாழ வேண்டிய பிள்ளை கிடையாது, உம்முடைய விடுதலையின் பிள்ளை நான். ஆகவே என்னை அடிமைப்படுத்தக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை எதிர்த்து போராடுகிற வல்லமையை எனக்குள்ளே கட்டளையிடுவீராக. இதன்படி என்னுடைய வாழ்நாள் பூராகவும் உம்முடைய ஆசிரை பெற்ற மகனாக, மகளாக நான் வாழ்ந்து உம்முடைய வல்லமையோடு சுரப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ள நீர்தாமே உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி
உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் உள்ளங்களே, இன்றைய நாளை நற்கருணை ஆண்டவரினுடைய பிரசன்னத்தோடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அவர் கூட நாம் செலவழித்த இந்த நிமிஷங்கள் நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு தரக்கூடிய வல்லமையின் வரவாகும். நாம் அவரோடு கூடவே இன்றைய நாள் பூராக பயணிக்கப் போகிறோம். ஆகவே மனதிலே இருத்திக் கொள்வோம், அவருடைய வல்லமை நம்ம கூடவே இருக்கிறது. எத்தீங்கும் நம்மை அணுகாது. நாம் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் கூடவே இருக்க போகின்றபடியினால் நம்மை எந்த விதமான சஞ்சலங்களும் அணுகிக் கொள்ளாது. நம்முடைய வாழ்வு ஆசீரடையும். நம்முடைய வாழ்வு பூராகவும் அவருடைய பிரசன்னம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும். May God bless you. Take care and see you all at the night prayer.